ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திலிருந்து ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகிருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் எல்லாமே நம்ம டைப்ரைட்டிங் மெஷினில் தான் எக்ஸாம் எழுதுவோம். இனிமேல் டைப்ரைட்டிங் எக்ஸாமை கம்ப்யூட்டரில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. எப்போ இருந்து இந்த நடைமுறை அமலுக்கு வருது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் அங்கீகாரத்துடன் தமிழகம் முழுவதும் மொத்தம் 4122 தட்டச்சு பயிலகங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றின் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தமிழ், ஆங்கில மொழி பயிற்சி பெற்று வருகிறார்கள். பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வருகிற 2027 ஆண்டு முதல் தட்டச்சு பயிற்சி தேர்வுகளை தட்டச்சு எந்திரங்களுக்கு பதிலாக கணினி மூலம் மட்டுமே நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. 2025, 2026 ஆகிய ஆண்டுகளில் மட்டும் தட்டச்சு தேர்வுகள் தட்டச்சு எந்திரங்கள் மூலமாக நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் திட்டமிட்டிருக்கிறது. அதன் பிறகு 2027 ஆண்டு முதல் ஆங்கில தட்டச்சு குவார்டி விசைப்பலகை மூலமும், தமிழ் தட்டச்சு தமிழ் 99 விசைப்பலகை மூலமும் கணினி அடிப்படையில் மட்டுமே தேர்வு நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் முடிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் இந்த முடிவிற்கு பயிற்சி நிறுவனங்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றன என்று தகவல் வெளியாகி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.